சினிமா தானே, நீங்களும் தானே வந்திருக்கீங்க, அப்போ நடிகை என்ன கேவலமாண்ணா? நடிகை என்ன? இதெல்லாம் மீறி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என் ஃபோட்டோவை போட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல இந்த நபர். என் ஃபோட்டோவை போட்டு என் ஃபோட்டோ வந்து ஒரு டேபிளில் வச்சு அதை கிழிப்பாப்ல. எப்படி இருக்கும் பாருங்க என் மனசு. தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்லாம் கூட ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. நான் திரும்ப சொல்றது தான், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மனநிலையோடு இருப்பார். அவன் துருவிக்ரம் தான் சொல்கிறாங்க. இது என்னன்னா பணக்கார திமிரோட உச்சம் கூட சொல்லலாம். அது தவிர நினைக்காதீங்க, அது இருக்கும் பசங்களுக்கு. ஏன்னா அவங்க அப்பா கென்னி இந்த தமிழ் சினிமாவில் போராடி இந்த இடத்துக்கு வந்தவர். அதற்கு மிக முக்கிய காரணம் இயக்குனர் பாலா. இவரை கூட அந்த பாலா தான் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி அந்த பாலாவை என்னன்னு வண்டி விட்டாங்கன்னு தெரியல. அவர் அந்த படத்தை தூக்கி அப்படியே கடப்பில் போட்டார். அவர் நொந்து போயிட்டு இருப்பார். இப்போ பார்த்தா தான் தெரியுது, பாலாவை நம்ம வந்து சைக்கோ டார்ச்சர் பார்ட்டின்னு சொல்லுவோம். அவருக்கே டார்ச்சர் கொடுத்துருக்காங்கன்னா எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பாங்க. இப்போ அனுபவமா பேட்டியை பார்க்கும்போது தெரியுது. அப்படி படிப்படியாக முன்னேறி வந்தவர் தான் வந்து சியா விக்ரம். இதை கூட பாருங்கள், 2 நாளாக குரங்கு மேட்ரு, மனுஷ குரங்கு மேட்ரு போயிட்டுருக்கு. இந்த மனித குரங்கை வந்து எடுத்து மடியில் கொஞ்சம் விவகாரம், அது தடை செய்யப்பட்ட ஒரு மனித குரங்கு, அரிய மனித குரங்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பேசுகிறதுனால வனவிலங்குத்துறை போயிட்டு விக்ரம் அவர்களிடம் அந்த குரங்கு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்காக நோட்டீஸ் விட்டு வந்திருக்காங்க. இது ஏன் வந்து இது சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தனியாக பேசுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இன்னும் 29-30 வயசு ஆகுதுங்க இந்த பெண்ணிற்கு, இந்த நடிகைக்கு. இந்த 30 வயசில் இன்னும் சினிமாவில் எவ்வளோ காலம் கடந்து சாதிக்கணும்னு ஒரு மனசு இருக்குது, சாதிக்கணும்னு ஒரு வெறி இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 30 வயசுக்குள்ளேயே ஒரு பெண்ணிற்கு இவ்வளோ பெரிய டார்ச்சர் அப்படின்னா இந்த ஆண் சமூகம், குறிப்பாக அந்த சினிமா துறைக்குள்ளே இருக்கிற இவங்களுக்குள்ள எவ்வளோ குரூர மனசு பார்த்தீங்களா? அந்த பேட்டியில் அவங்க அனுபமா பரமேஸ்வரன் என்ன சொல்கிறாங்க, எனக்கு மன அழுத்தம் அதிகமாகி அதுக்காக நான் தொடர்ச்சியாக டேப்லெட் எடுக்க ஆரம்பித்தேன். எவ்வளோ பெரிய இது பாருங்க. அது தூக்கம் வரல, எனக்கு எல்லாமே இருண்டு போன மாதிரி இருக்குது. அந்த நபரை நினச்சி எனக்கு இதுவாகுது. ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் என்னை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு அவங்க குடும்பமும் ஒரு காரணம். நான் என்ன பெண்ணாக பிறந்தது தப்பா, நான் நடிகையாக பிறந்தது தப்பா? எனக்கு வந்து பெரிய பின்புலம் கிடையாது என் ஃபேமிலிக்கு. இப்போ அனுபமா பரமேஸ்வரன் ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய பேத்தின்னு வச்சுங்க, ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய அக்கா மகள்னு வச்சுங்க, ஒரே ஒரு பின்னணியில் இருக்குது. எல்லாம் பெரிய தொழிலதிபருடைய மகள் அப்படின்னா நீங்களாம் போய் சீண்டுவீங்களா?